வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணையும் செங்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செங்கோட்டையனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர் பல விதமான விஷயங்களை தாண்டி தான் வளர்ந்துருக்கிறாரு. ஸோ சாதாரணமாக செங்கோட்டையனுடைய வளர்ச்சி கிடையாது என்பதில் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். காரணம் என்னன்னா, செங்கு என்பவர் மிக முக்கியமான ஒரு தலைவர். ஓகேங்களா, செங்கோட்டையன் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் லீடரும் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஓகேங்களா, இந்த ஒரு சில சூழ்நிலையில தான் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை எந்த நேரத்திலும் பார்த்தீங்கன்னா இணைத்து கொள்ளலாம், அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக பார்த்தீங்கன்னா தென்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் தற்போது பெருமளவு மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறதை நம்மளால் பார்த்தீங்கன்னா உறுதிபூர்வமாக நம்ம கூறிவிட முடியும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவில் இருந்து விலகி தன்னை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவிலையும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்திலும் சரி, செங்கோட்டையன் மிக முக்கியமான பங்காற்றியவர். எம்ஜிஆர் காலத்து ஆள் என்றால் சும்மாவா? கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் அதிமுகவிலிருந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செங்கோட்டையன் விலகு விடுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவர் திமுகவிலிருந்து இணையறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றத சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறதை நம்மளால இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவிலிருந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் செங்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இணையறதுக்கு விருப்பம் தெரிவித்து இருக்கிறார் அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா திமுக வெல்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருப்பின் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தென்படுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, எப்படிப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 8000 பேர் பார்த்திங்கன்னா நிச்சயமாக செங்கோட்டையன் தலைமையில் அணிமாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே, எப்பேற்பட்ட நிகழ்வுகள் வரப்போகிறது, வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து இது போல் வீடியோக்கள் இணைந்து இருப்பது உங்களுக்கு நிறைய விதமான புரிதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நிறைய விதமான மாற்றங்கள் இருக்குது.